ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி நாம் என்னோடய சில்க் த்ரெட் பேங்கிள் கலெக்ஷனில் இன்றைக்கி டே 6. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சில்க் த்ரெட் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சாரீ ஆரஞ்சு கலர், பார்டர் மாந்தொளிர் கலர், ப்ளவுஸ் க்ரீன் கலர். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த க்ரீன் கலரில் எப்பவுமே பார்ட்ரு பேங்கிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இது மாதிரி பண்ணலாம். நம்ம பார்டர் பேங்கிள் எப்போவுமே நான் இதுக்கு முன்னாடி காட்டினது எல்லாமே டபுள் ஸ்டோன் செயின் வச்சுருப்பேன். பட் இதில் சிங்கிள் ஸ்டோன் செயின் தான் வச்சுருக்கிறேன். அடியில் இந்த க்ரீன் கலர் ரேப் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே சிங்கிள் த்ரெட்டில் ஆரஞ்சு கலர் ரேப் பண்ணியிருக்கேன். டபுள் கலர் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பாருங்கள், சாரியோட ஆரஞ்சு கலரும் ப்ளவுஸோட க்ரீன் கலரும் ரெண்டுமே மேட்ச் ஆகி அந்த இதில் நிற்கிது. ப்ளஸ் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் இதுக்கு நடுவில் வைக்கிறது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். என்னன்னாக்கா, ஒரு திலகம் ஷேப் ஒன்று பண்ணியிருக்கேன். நடுவில் ஆரஞ்சு கலர் ஸ்டோனு, அதுக்கு மேலே க்ரீன் கலர் பால் செயின், அதுக்கு மேலே ஸ்டோன் செயின், அதுக்கு மேலே பால் செயின் க்ரீன் கலர். சாரியில் இதுக்கு ஆரஞ்சு கலர் ஃபிக்ஸ் ரேப் பண்ணியிருக்கிறேன் இதில். ப்ளஸ் ரொம்ப அதிகம் பண்ணாமல், ரொம்ப க்ளம்ஸியாக இல்லாமல், மினிமம் சைஸ் 4 திலகம் வச்சுட்டு, அதுக்கு இடையில கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளவர் ஸ்டோனை அதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லை ஜமிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதே ஆரஞ்சு கலர் ரேப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு, இங்கே உள்ளே எம்டியாக விட வேண்டாம் அப்படின்றதுக்காக அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்து அது மேலே ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். இது சிம்பிளாக தான் இருக்குது, பட் எப்படி லுக்காக இருக்குது பாருங்கள். அந்த சாரீக்கு உங்களுக்கு அவ்வளோ மேட்சாக போடும்போது நல்லா பளிச்சுன்னு அழகாக எடுத்து கொடுக்கும். அது உங்களுக்கு நல்லா இருக்குதுங்களா? என்னுடைய ஒர்க் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது போல் டிசைன்ஸுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.